பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள நேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள இந்த தேவநீர் எங்களுக்கு தந்த பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே இதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தான் வரும். இதை பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்க இந்த தேவநீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரை மகிமைப்படுங்க, நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். போன வாரத்தில் நம்ம 2 அதிகாரங்கள், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 1-2 அதிகாரங்களை நம்ம பார்த்து முடித்தோம். இன்றைக்கு 3ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். இந்த 3ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம். அதிகமாய் பிரசங்கங்களிலும் அதிகமாய் நம்முடைய சண்டே ஸ்கூல்களையும் அதிகமாக கேட்கப்படுகிறது. அதிகமாய் நம்ம கேட்டிருக்கிற ஒரு சம்பவம் தான் எனது சாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோ, அனனியா, மிசாவேல், அசரியா என்று 3 வாலிபர்கள் தீச்சூளையில் போடப்பட்ட சம்பவம். அதிகமாய் நம்ம நிறைய நேரங்களிலே கேட்டிருக்கிற சம்பவம். அதை ஒன்று கூட தியானிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. நெபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோனிய ராஜா என்ன செய்கிறார்? ஒரு 60 முழ நீளமும் 6 முழ அகலமுமான ஒரு பெரிய பொற்சிலையை உருவாக்குகிறார். அந்த பொற்சிலையை உருவாக்கி என்ன செய்கிறார்? தூரா என்கிற ஒரு சமபூமியில நிறுத்தி வைத்து விட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த பொற்சிலையை என்ன செய்ய வேண்டுமாம்? எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படும் போது இந்த பொற்சிலையை என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும். யாராவது வணங்காம போனா என்ன செய்ய வேண்டும்? தீச்சூளையில் போட வேண்டும். இது ராஜாவினால் பிறப்பிக்கப்பட்ட கட்டளை. ஆனால் இந்த 3 வாலிபர்களுக்கும் என்ன? தங்களுக்குள்ள இருந்த வைராக்கியம், ஆண்டவரை தவிர, ஜீவனுள்ள தேவனை தவிர இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்கிறதுல அவர்கள் வைராக்கியமா இருந்தார்கள். வைராக்கியமா இருக்கும்போது அவர்கள் முதலாவது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் வணங்காததினாலே அவர்களை என்ன செய்கிறாங்க? ராஜ சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். 3 வாலிபர்களும் ராஜ சமூகத்திலே வந்தபோது அவர்களிடம் சொல்லப்படுகிறது, நீங்க இன்னும் ஒரு வாய்ப்பு கூட உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். நீங்க இந்த பொற்சிலையை வணங்குங்கள். வணங்காத பட்சத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? உங்களை தீச்சூளையிலே போடுவோம் என்ன சொல்லி சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த வாலிபர்களின் பதில் என்னவா இருக்கிறதுன்னு பாருங்க. 17-18 வசனங்களை பார்க்கும்போது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்கிற வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை விடுவிப்பார். அப்படி அவர் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் இதை என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானமும் நான் நிலைத்து நிற்க வேண்டிய விசுவாசமும் இதுதான். நான் ஆராதிக்கிற என் தேவன் எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை பார்த்து கொள்வார். அவர் என்னை ஏதாவது காரியத்தில் விழ வைத்தாலும் பரவாயில்லை, அதுவும் ஆண்டவருடைய சித்தமாய் தான் இருக்கும். ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டேன். அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நான் மீறி நடக்க மாட்டேன் என்பத ஒரு தீர்மானத்தில், ஒரு விசுவாசத்தில் உறுதியாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த இடத்துல இந்த அனனியா, மிசாவேல், அசரியா என்கிற 3 வாலிபர்களும் எடுத்த தீர்மானம் இதுதான். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் கண்டிப்பாக எங்களை தப்புவிப்பார். ஒருவேளை அவர் எங்களை தப்புவிக்காம போனாலும் பரவாயில்லை, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? ஆராதிக்க மாட்டோம். அந்த சிலை, நெபுகாத்நேச்சார் எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறார். அந்த சிலையை உருவாக்க எவ்வளவு நாட்கள் எடுத்திருக்கும் என்று தெரியாது என்றால் 90 அடி உயரம், அதாவது இங்கே 60 முழம் என்பது கிட்டத்தட்ட, ஒரு முழம் என்பது கிட்டத்தட்ட 1.5 அடி. அப்போ 90 அடி. அந்த உயரத்தை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய ஒரு சிலை.
அகலம் 9 அடி அகலம். அவ்வளவு பெரிய சிலையை உருவாக்கி வைக்கிறார் நேபுகாத்நேச்சார். ஆனால் அந்த ராஜாவுக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். எங்களை படைத்து உருவாக்கி எங்களை ஆளுகை செய்கிற அந்த தேவாதி தேவனுக்கு மட்டும்தான் நாங்கள் கீழ்ப்படிவோம். அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் காத்து நடப்போம் என்கிறதுல இந்த வாலிபர்கள் உறுதியாக இருந்ததுனால அவங்களை என்ன செய்கிறாங்க, தீச்சுளை, முதலாவது இருந்த தீச்சுளை போல 7 மடங்கு அதை என்ன செய்கிறாங்களாம், அதை 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு போட்டாங்க. ராஜாவின் கட்டளை, அதாவது 22வது வசனம் வாசித்து பார்த்தோம்னா, ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. எவ்வளவு பெரிய இது! அதாவது தூக்கி பக்கத்தில் கொண்டு போன அந்த புருஷர்கள் என்ன செய்தார்கள், மாண்டு போனார்கள். ஆனால் இங்க 25வது வசனத்திலே அதே ராஜா, அதாவது ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடி, அவ்வளவு கடுமையான கட்டளையை அந்த ராஜா போட்டிருந்தார். ஆனா அதே ராஜா ஒரு வார்த்தை சொல்லுகிறார் 25வது வசனத்திலே, அதற்கு அவர், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. ஆண்டவரே வந்து அந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் தன்னுடைய செல்ல பிள்ளையாய் வைத்திருந்த ஒரே பேரான குமாரனை அவர்கள் நடுவில் என்ன செய்கிறார், அனுப்பி அவர்களை விடுவிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறார், தேவபுத்திரன் என்று பழைய ஏற்பாடுகளில் சொல்லப்படுகிற காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அவரை இறங்கி வந்து அந்த வாலிபர்களின் பக்தி வைராக்கியத்துக்காக அவர் நிற்கிறதை பார்க்க முடியும். அப்போ அவங்க வெளியே வந்தபோது அந்த 27வது வசனத்தில் அவங்கள ராஜா சொல்லுகிறார், அவங்கள வெளியே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்தபோது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த பரிசுடைய சரியின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவளுடைய தலைமயிர் கருகாமலும் அவளுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அக்கினி ஜுவாலையில் பக்கத்தில் போட கொண்டு போன புருஷர்கள் மாண்டு போனார்கள். ஆனால் அவருடைய தலைமயிர் கூட கருகவில்லை. அக்கினியின் வாசம் கூட அக்கினியின் வாசம் கூட அவர்களை என்ன செய்யலை, அவங்க மேலே படலை. கொஞ்ச நேரம் நம்ம விறகு அடுப்பில் வேலை செஞ்சோன்னு வைங்களேன், அந்த தீச்சல் ஸ்மெல் நம்ம மேலே படும். நம்ம கொஞ்ச நேரம் விறகு அடுப்பில் இருந்து கொஞ்ச நேரம் வேலை செஞ்சோன்னா, ஆனால் அக்னி ஜுவாலைக்குள்ளாக போய் வந்தபோது கூட அவர்கள் மேலே எந்த ஒரு சேதமும் அணுகாதபடி அந்த தேவன், நம்முடைய தேவன் பாதுகாத்தார் என்பதை தான் இந்த இடத்துல பார்க்குறோம். அதில் தான் அடுத்ததாக 29ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆதலால் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாய் தூஸ்தன வார்த்தையை சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றார். ஆண்டவர் எவ்வளவு காரியங்களிலே உறுதிய தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்காய் உறுதியாய் நிற்கிற அந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை நம்ம இந்த அதிகாரங்களிலே வாசித்து கொண்டு வரும்போது நம்மளால் பார்க்க முடியும். தானியேல் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு, நான் என்ன செய்த ராஜா உண்ணும் போஜனத்தினால நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்கிற ஒத்த தீர்மானத்துக்கு ஆண்டவர் அவர்களை 10 மடங்கு சமத்தராய், மற்ற புருஷர்களை பார்க்கலும் 10 மடங்கு சமத்தராய் அவர்களை நிறுத்துகிறார். அந்த தீர்மானத்தில் உறுதியாய் இருந்த அந்த தானியேலுக்கு ஆண்டவர் சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிற, தரிசனங்களை வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தினாலே ஆண்டவர் கொடுத்த கிருபையினாலே பார்த்து மறந்து போன சொப்பனத்தையும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுகிற கிருபையை கொடுக்கிறார். இங்கே எந்த காரணத்து கொண்டும் இந்த 3 வாலிபர்களும் நாங்கள் ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்க
பின்வாங்க மாட்டோம், நாங்கள் இந்த இடத்துல மாண்டு போனாலும் பரவாயில்லை என்று நின்ற அந்த தீர்மானம் ராஜாவை என்ன சொல்ல வைத்திருக்கிறது? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்று சொல்ல வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வேலை செய்கிற இடங்களில் இருந்தாலும் சரி, நான் படிக்கிற இடங்களிலாலும் சரி இருந்தாலும் சரி, நாம் எங்கு சென்றாலும் நாம் ஒரு சில தீர்மானங்களிலே உறுதியாய் நான் இதை செய்வேன், இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானங்களிலே உறுதியாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிற தேவன், அந்த இடத்திலே ஆண்டவர் மகிமைப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொரு இல்லை என்பதை வேற்று ஜாதியான ஒரு பெரிய வல்லரசினுடைய ராஜாவான அந்த நேபுகாத்நேச்சாரை சொல்ல வைத்தது இந்த அனனியா, மிசாவேல், அசரியா என்கிற 3 வாலிபர்களினுடைய செயலை நம்ம பார்க்க முடியும். அதனாலே அந்த 3 பேர்களையும் பாபிலோன் தேசத்திலே உயர்த்தப்பட்ட சம்பவம் தான் நம்ம இந்த 3வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக 4வது அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரும்போது 4வது அதிகாரத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், ராஜா நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதிகளுக்கும் பாசைக்காரருக்கும் எழுதுகிறது என்றால் ஒரு மடல் எழுதுகிறார். ஆண்டவர் செய்த காரியத்தை ராஜா என்ன செய்கிறார்? அந்த இடத்துல ஒரு மடல் எழுதுகிறார். அந்த மடலில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டது, திரும்பவும் ராஜா ஒரு சொப்பனம் காணுகிறார். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை தானியேல் விளக்கி சொல்கிறார். அந்த அர்த்தத்தின்படி நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அதாவது என்ன எழுதுகிறார்? உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. ஒரு வேற்று பாபிலோன் ராஜா நட்சத்திரங்களை மற்ற காரியங்களை தெய்வமாய் வழிபடுகிற அந்த வேற்று ராஜா என்ன எழுதுகிறார்? உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். அதாவது அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஒரு சில வாலிபர்களை ஆண்டவர் என்ன செய்கிற? யூத வாலிபர்களை நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். கொண்டு ராஜ அரண்மனையிலே வேலை செய்வதற்காக அவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். கல்தேயரின் பாசைகளும் கல்தேயரின் காரியங்களும் அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. அந்த இடத்திலும் தீர்மானத்தில் உறுதியாயிருந்து ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் நியாயங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டு நடந்தபடியினால ஒரு வேற்று பெரிய ராஜா சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய தாழ்கை தலைமுறை தலைமுறையுமாக நிற்கும். ஆண்டவரை கண்டுகொள்ள அந்த வாலிபர்கள் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஆண்டவருக்காக நின்றதினாலே ஆண்டவருடைய அன்பை மற்ற ராஜா ஆண்டவருடைய அதிசயங்களை அவருடைய கிரியைகளை காண ஏதுவா இருந்ததை தான் நம்ம இந்த 2 வசனங்களிலும் நாம் கண்டுகொள்கிறோம். நேபுகாத்நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாய் இருந்து என் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்போ அவர் கண்ட சொப்பனத்தை சொல்லுகிறார். ஆண்டவரை புகழ்ந்து என்ன நடந்தது? அதாவது 7 வருஷத்துக்கு பின்பு நடந்த காரியத்தை ஒரு மடலாக அவர் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். 7 வருஷத்துக்கு முன்பாக நடந்த காரியத்தை 7 வருஷத்துக்கு பின்பு அவர் ஒரு மடலாக எழுதுகிறது தான் நம்ம பார்க்கிறோம். அதுல நேபுகாத்நேச்சார் நான் என் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாக இருந்து என் அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோற்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறது பாபிலோன் ஞானிகள் எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் குறி சொல்லுகிறவர்களும் என்னிடத்தில் வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன், ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமற் போயிடுச்சு. இப்போ முன்னால அவர் என்ன சொல்லல? சொப்பனத்தை சொல்லல. சொப்பனத்தை சொல்லாம என்ன செய்கிறார்? 2ஆம்
அதிகாரத்தில் பார்க்கும்போது என்னது, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தையும் எனக்கு சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்லும்போது அப்போ அவங்க என்ன சொல்லுகிறாங்க, ஜீவனுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிற யாராலையும் என்ன செய்ய முடியாது, இதை சொல்ல முடியாது, வாசம் பண்ணாத தேவர்களை தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்தேயர்கள் குறி சொல்கிற எல்லாரும் சொன்னது, நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்க, அது நான் அர்த்தத்தை சொல்கிறோம். இப்போ ராஜா ஒரு சொப்பனத்தை காண்றாரு, அதே மாதிரி அந்த சொப்பனத்தையே சொல்லிடுறாரு. எல்லார்ட்டையும் சாஸ்திரிகளை கூப்பிடுறாரு, ஜோசியரை கூப்பிடுறாரு, கல்தேயரை கூப்பிடுறாரு, குறி சொல்லுகிறவர்களை கூப்பிடுறாரு. எல்லாரையும் கூப்பிட்டு அவர் என்ன செய்கிறார், சொப்பனத்தை சொல்லுகிறார். ஆனால் அதில் என்ன, இது அர்த்தத்தை அவங்களுக்கு தெரிவிக்க முடியல. கடைசியிலே தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தேஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவ்விடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னேன். அதாவது பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய பாபிலோனின் ராஜா சொல்லுகிறார். யார்? நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார், பெல்தேஷாத்சார் அதாவது தானியேலுக்கு எனது பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்கிறது என்பதை அந்த வேற்று ஜாதியான வேற்று ராஜாவான நேபுகாத்நேச்சாரை ஆண்டவர் காண செய்ததை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார், சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தேஷாத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி எனக்குள் உங்களுக்குள் இருக்கிறது என்று எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு. இப்போ அவர் என்ன சொல்லுகிறார், நான் படித்திருக்கும் போது என் தலையில் தோன்றின தரிசனம் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியில் மிகவும் உயரமான விருட்சம் கண்டேன். ஒரு பெரிய விருட்சம் இருக்கிறது. அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரிந்து காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரிந்தம் எட்டுறது. பெரிய உயரமான ஒரு விருட்சம், ஒரு பெரிய மரம், அது வான பரிந்தம் எட்டுனதான பெரிய மரம். அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியா இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கின. அதன் கொம்புகள் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒரு பெரிய விருட்சம் இருந்தது. அந்த விருட்சத்தில் இலை நேர்த்தியாக இருந்தது, நிறைய கனி இருந்தது, நிறைய பேர் அதில் என்ன செய்தாங்க, போஷிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் அதனுடைய நிழலில் ஒதுங்கினாங்க. அவ்வளோ பெரிய விருட்சம், ஒரு மகா செழிப்பாக ரொம்ப அழகாக அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்த அந்த விருட்சம் எனது நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது காவலாளன் ஆகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொம்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகள் உதிர்ந்து இதன் கனிகள் சிதறடியுங்கள், இதற்குள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இரும்பு வெண்கலவுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புலிலே தங்கி ஆகாய்த்து பனிலே நனைவதாக மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது. என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த இடத்திலே அது ஒரு பரிசுத்தவான் அந்த இது வெட்டி போடுகிறார். ஆனால் வேர் மட்டும் என்ன செய்யணுமா, இருக்கணுமா, வேர் இருக்கட்டும், அதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில இருக்கட்டும். அதனுடைய அடிமரத்தை மொத்தமாக பிடுங்கி போடும்படியாக சொல்லப்படவில்லை, வெட்டி போடும்படியாக அந்த பரிசுத்தவான் சொல்லுகிறார். வெண்கலமானமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாய்த்து பனியிலே நனைவதாக மிருகங்களோட பூமியின் பூண்டியிலே அவனுக்கு பங்கு இருக்கட்டும் என்கிறதான ஒரு வார்த்தையை கேட்டபோது அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமா இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவுது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக மட்டும் அதாவது 7 காலங்கள் அவன் என்ன செய்ய மாட்டான், மனுஷ இருதயம் இல்லாம அவனுக்கு என்னது மிருகங்களின் இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவுது அப்படின்னு சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். உன்னதமானவர் மனுஷனின் ராஜ்யத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானதை அவனுக்கு அதை கொடுத்து மனுஷனை தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினாலே இந்த காரியம் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்ற. அதாவது அந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, மனுஷனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து, அதாவது யார் ஆளுகை செய்ய வேண்டும், யாருக்கு எந்த ஆளுகையை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது உன்னதமானவர் என்பதை அறிய பண்ணும்படியாக மனுஷ இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த அர்த்தம் நமக்கு தெரியும். அப்படின்னு சொல்லி அந்த
அந்த சொப்பனத்தை பார்க்கிறார். ஒரு மரம், பெரிய ஒரு விருட்சம் இருக்கிறது, அது படர்ந்து பலத்து அநேகருக்கு நிழல் கொடுக்கிறது, அநேகரை போஷிக்கிறது, அநேகருக்கு பிரயோஜனமாய் காணப்படுகிறது. அந்த மரம் என்ன செய்கிறது என்றால் நாளடைவில் என்ன பண்ணப்படுகிறது என்றால் அது வெட்டி போடப்படுகிறது. அந்த அடிமரமும் வேரும் என்ன செய்கிறது, நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவனுக்கு என்ன செய்ய, அவன் வெளியின் புஷ்பங்களோடு பசும்பொன்னிலே தங்கி இருக்க வேண்டும். அவனுடைய மனுஷ இருதயத்திலிருந்து மிருகங்களுடைய இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியது 7 காலங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறதை கண்டு திகைத்து, நேபுகாத்நேச்சர் நான் கண்ட சொப்பனம் இதுவே, இப்போதும் போய் பெல்தேஷாத்சாரே நீ இதன் அர்த்தத்தை சொல்லு, என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாரும் இதன் அர்த்தத்தை, எல்லாத்தையும் கேட்குறேன், எனக்கு இந்த அர்த்தத்தை யாரும் சொல்லலை, பெல்தேஷாத்சாரே நீ எனக்கு சொல்லு என்று சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், நீர் கட்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லைமை காணப்பட்டது, அதன் உயரம் வானந்து, அதன் நிலைகள் நித்தியம் அப்படின்னு இருந்தது. இந்த விருட்சத்தை வெட்டி அதை அழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்லி கண்டீரே. நீ இப்படி, அதாவது இந்த 23வது வசனம் வரைக்கும் அந்த இதே தான் அவங்க விவரித்து சொல்லிட்டு, ராஜாவே அதன் அர்த்தம், ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானுடைய தீர்மானம் என்னவென்றால், மனுஷனின்று நீ தள்ளப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். நீர் ஒரு நாள் மனுஷர்லேருந்து தள்ளப்பட்டு வெளியின் மிருகங்களோட சஞ்சரிக்கிற காலம் வரும். உன்னதமான மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவருக்கு அதை கொடுப்பார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும். நாளில் உன்னதமானவர் தான் இதை ஆளுகை செய்வார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் இது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார் 27வது வசனத்தில். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றார். இப்படி ஒரு காலம் வரப்போது, நீங்கள் வெளியில் புல்லை தின்ன போகிறீங்க, உங்களுடைய இருதயம் மனுஷனுடைய இருதயம் போல மாறப்போகுது. இது உன்னதமான தீர்மானம். ஆண்டவர் யாரிடத்துல ஆளுகையை கொடுக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர் தான் இந்த உலகத்தில் ஆளுகை செய்ய முடியும் என்பதை நீர் உணரும்படியாக ஆண்டவர் இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். இந்த தீர்மானத்துக்கு இது பண்ண வேண்டும் என்றால் நீர் என்னது இதை செய்யணும். என்ன செய்யணுமா, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரகத்தை அகற்றிவிடு. எப்படியாவது நீதி நியாயம் செய்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து ஆண்டவர் கிருபையாய் இறங்கும்படியாய் கேளும். ஆண்டவரால் இப்படி உங்கள் மேலே ஒரு தீர்மானம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்ன போதும் அதை ஏற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்காததுனால 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் நான் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லி பெருமை கொண்ட போது என்ன செய்கிறார், என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன். தன்னை குறித்து அந்த இடத்துல 3 முறை சொல்லுகிறார். என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று, என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னபோது, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் முன்னிலை விட்டு நீங்கிற்று, மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படி உன்னதமான மனுஷனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்து தமக்கு சுத்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுதால். இப்படி இது கண்டு, இந்த தரிசனம் கண்ட 12 மாதங்கள், அதாவது 1 இயர், ஒரு வரம் முடிஞ்சதும் ஒரு நாள் என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் என்று பெருமையாக செஞ்சபோது அவர் என்ன செய்தார், மனுஷரின் தள்ளை போட்டு நம் ஆடுகளை பிள்ளை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. எவ்வளோ பெரிய கொடுமை, எவ்வளோ பெரிய ராஜா,
எத்தனை ராஜ்யங்களை கட்டி ஆளுகை செய்தவர். உலகத்தில் இருந்த பெரிய வல்லரசா இருந்த அந்த பாபிலோன் ராஜ்யத்தின் மகாணத்தின் ராஜா இன்றைக்கு 7 வருடம் எப்படி இருந்தாராம்? மாடுகளை போல் புல்லை மேய்ந்து அவனுடைய தலைமேற் கழுகளுடைய இறகுகளை போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயித்து பனில நனைந்தது. இந்த காரியம், இந்த வியாதி என்னன்னா, அதாவது மருத்துவர் துறையில் என்ன செய்யப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வியாதி. நம்ம நினைக்கலாம் இப்படியெல்லாம் நடக்குமா, இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா உண்மையாகவே அதுக்கு ஒரு நெய்மே கொடுத்துருக்காங்க, போன் த்ரோஃபி. அதாவது BONTHROPY, போன் த்ரோஃபி, BONTHROPY, போன் த்ரோஃபிங்கிறதான ஒரு பேர். அது என்னன்னா மனுஷங்களாக இருக்கிறவங்க அது ரேராக வருகிற ஒரு நோய் என்று சொல்கிறாங்க. மனுஷராக இருக்கிறவங்க திடீரென்று என்ன செய்வாங்களாம், அதாவது தன்னை ஒரு கவ்வாவோ ஆக்ஸாவோ, அதாவது ஒரு மாடாகவோ அல்லனா எருதாகவோ தன்னை தாங்களே அவர்களை நினைத்து கொண்டு அவர்கள் என்ன செய்வாங்களாம், வெளியிலே போய் புல்லை சாப்பிட்டு வெளியிலேயே இருப்பாங்களாம். இந்த சிம்டம் இருக்கிறவங்களோட அந்த நோய்க்குரிய பேர் என்னன்னா போன் த்ரோஃபி. இந்த நோய், அதாவது இது மருத்துவ ரீதியாகவே எனது ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு நோய். அந்த நோய் தான் இந்த நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் அனுமதித்தார். காரணம் பெருமை. என் மகிமை பிரதாபத்துக்கென்று என் வல்லமையினால் நான் கட்டின மகாபாபிலோன் என்று சொன்னபோது ஆண்டவர் அவரை மனுஷர்லேருந்து தள்ளி 7 காலம் என்ன செய்தாராம், ஆகாயத்து பனியிலே நனைந்து மாடுகளைப் போல புல்லை திங்க கொடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சார், நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அவரே எந்த காலங்கள் நிறைவு போனது ஆண்டவருக்கு முன்பாக தன்னை சமர்ப்பித்த போது ஆண்டவருடைய கிருபை அவருக்கு வெளிப்பட்டது. உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சுத்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளை நடத்துகிறார். எப்படிப்பட்ட ராஜா! 90 முழ 90 அடி நீளமான சிலையை வடிவமைத்து அதை வணங்க செய்து அவ்வளவு பெரிய ஆளுகை செய்து கொண்டிருந்த ராஜா இப்ப என்ன சொல்கிறார்? தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவரும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமை என் முகங்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமார் என் பிரபுக்களும் என்னை தேடினார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியம், அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அகந்தையாய் நடத்துகிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். எந்த சூழ்நிலையிலும் அகந்தை நமக்கு வேண்டாம். அகந்தையாய் நடத்துகிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெரிய நேபுகாத்நேச்சார் பெரிய ராஜாவையும் புல்லை தின்ன வைக்கவும் தேவனால கூடும். அதனால அகந்தியாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்பதை அவரே கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் கிரியை செய்தார். ஆண்டவர் எவ்வளவு பெரிய நல்ல தேவன். அதனால நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ போல அவர் தீர்மானத்தில் உறுதியாக இருக்கவும், ஆண்டவருக்காக நிற்கவும், அகந்தையாய் இருக்கிற காரியங்களை அகற்றிவிட்டு பெருமையான காரியங்களை யோசிக்காதபடி ஆண்டவருக்கு உண்மையாய் நடப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம்.
ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகு போல ஆண்டவரே தீர்மானத்திலே உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய பிரமாணங்களையும் கை கொள்ளுவேன் என்கிற தீர்மானத்திலே ஆண்டவரே உறுதியாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, அகந்தையாய் மேட்டிமையாய் நடக்காதபடிக்கு அப்பா எங்களை நாங்களே தாழ்த்தி தாழ்மையோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்கள் மாத்திரம் எங்கள் கூட இருங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.